கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் தரிசனம் செய்த பிரதமர் மோடிக்கு வேத மந்திரங்கள் முழங்க பூரண கும்ப மரியாதை. பிரகதீஸ்வரருக்கு தீபாராதனை காட்டி மனமுருக வழிபட்ட பிரதமர். இன்றைய இந்திய ஜனநாயகத்தின் பிறப்பிடமாய் சோழர்களின் குடவோலை முறை திகழ்ந்தது. சோழர்களின் காலகட்டம் இந்தியர்களின் பொற்காலம் என்றும் பிரதமர் மோடி பெருமிதம். பிரிட்டனுக்கு சோழராட்சி முன்னோடி என்றும் புகழாரம். அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டிஸ்சார்ஜ். வீடு திரும்பிய முதலமைச்சருக்கு வழிநெடுகிலும் திமுகவினர் உற்சாக வரவேற்பு. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றபோது அக்கறையுடன் நலம் விசாரித்த அனைவருக்கும் நன்றி என முதல்வர் ஸ்டாலின் நெகிழ்ச்சி. சிறப்பான சிகிச்சை அளித்த மருத்துவ குழுவினருக்கும் நன்றி என எக்ஸ் தளத்தில் பதிவு. தமிழ்நாட்டில் போதைப் பொருளை 6 நாட்களில் ஒழித்துவிட முடியும் என ஸ்ரீபெரும்புதூரில் நடைபயணம் மேற்கொண்ட அன்புமணி பேச்சு. காவல்துறைக்கு தெரியாமல் போதைப் பொருட்களை விற்க முடியுமா என்றும் கேள்வி. சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்த மக்கள் சென்னை திரும்புவதால் மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து சென்ற வாகனங்கள். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 பெண்கள் உட்பட நக்சலைட்டுகள் 4 பேர் சுட்டு. மேட்டூர் மற்றும் பவானிசாகர் அணைகளில் இருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் பவானி கூடுதுறை காவிரி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பக்தர்கள் புனித நீராட தடை. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கொடிவேரி அணையில் கடும் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் வனவிலங்கு அருங்காட்சியகத்தில் ஊழியரை தாக்கிய புலி. படுகாயம் அடைந்தவருக்கு தீவிர சிகிச்சை. தனுஷ் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை படத்தின் முதல் பாடல் வெளியீடு. ஜி.வி. பிரகாஷ் இசையில் வெளியான பாடலுக்கு ரசிகர்கள் வரவேற்பு. துருக்கி நாட்டின் காராபுக் மாகாணத்தில் பயங்கர காட்டுத்தீ. வெப்ப அலை மற்றும் பலமான காற்று காரணமாக தீ வேகமாக பரவி வருவதால் மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றம். தாய்லாந்து மற்றும் கம்போடியா இடையே நீடிக்கும் மோதலை முடிவுக்கு கொண்டுவர மலேசியாவில் திங்கட்கிழமை அமைதி பேச்சுவார்த்தை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்த அழுத்தத்தை தொடர்ந்து முடிவு. இங்கிலாந்து மற்றும் இந்தியா இடையிலான மான்செஸ்டர் டெஸ்ட் போட்டி டிரா. 5 போட்டிகள் கொண்ட தொடரில் இங்கிலாந்து 2-1 என்ற கணக்கில் முன்னிலை.
மான்செஸ்டர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய கேப்டன் சுப்மன் கில் சதம் விளாசி அசத்தல். இக்கட்டான சூழலில் களமிறங்கிய ஆல்ரவுண்டர்கள் ஜடேஜா மற்றும் வாஷிங்டன் சுந்தரும் அதிரடி சதம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.